ஷடாய் எந்தன் துணை நீரே. என் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் எந்தன் துணை நீரே. என் வாழ்வின் கேடகம் இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும்
தந்ததே, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீ செய்ததை மறக்க இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என்னிடமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்தது. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாடுங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்ட ஜனங்கள் அவரை துதித்து மகிழ்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடி வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவ கிட்ட தேடி வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல பெத்லஹேமில், எரிகோவில், கலிலேயாவில், எருசலேமில், யூதேயாவில் எல்லா இடத்துலும் அவர் இருந்ததுனால அற்புதம் நடக்கலை, அவர் இடத்துல தேடி வந்ததினால் அற்புதம் நடந்தது. ஆமென். ஒரு ஜனக்கூட்டம் திரள் கூட்டமாக இருந்த சமயத்திலும் அந்த 12 வருஷமாய் பெரும்பாலும் ஸ்திரீ தேடி வந்து தொட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாள். ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அற்புதம் நடந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் பிரகாரத்துக்கு வரைக்கும் வந்துட்டேன், எனக்கு போதும்ட்டு அல்ல. நான் பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரைக்கும் வந்துட்டேன், எனக்கு போதும் அல்ல. மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் நம்முடைய கரம் அவரை தொட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறது ஏதோ ஒரு நேரத்தில் அவர் இருக்கிறாருன்னு சொல்லி, இப்போ ஆலயத்தில் அவர் இருக்கிறார், நம்ம உட்கார்ந்துருக்கோம், நம்ம துதிக்கிறோம் என்று சொல்லி அல்ல. அவருடைய பிரசன்னத்தை உங்களுடைய இருதயம் தேட. கூட்டத்தில் ஒருவேளை இந்த இடத்துல ஒரு 500 பேரே உட்கார்ந்திருந்தாலும் உங்களுடைய ஆவி அவரை தொட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எங்கே இருந்தாலும் சரி, ஆலயத்தில் மேலே நின்னாலும் சரி, கீழே நின்னாலும் சரி, எந்த மூலையில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை விடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதை வந்து அந்த திமிர்வாதக்காரன், ஆமென், அவனால் நடக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் 4 வாலிபர்கள் ஓட்டை பிடித்து அவரை இறக்கினார்கள். அந்த இடத்துல தான் ஆண்டவர் இருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தில் தான் இருந்தார், அந்த வீட்டில் தான் இருந்தார். வீட்டில் இருந்தது அற்புதம் நடந்துச்சா? இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் வர வேண்டும். இந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய பக்கத்தில் வர விரும்புகிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனை. இந்த தெரிந்த பாடல் என்னோடு கூட கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, முள்ளங்கையில் என்னை வரைந்து உம் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். சேர்ந்து பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கையில்
எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை
கண்களை மூடி நம் கர்த்தர் அவர் நல்லவர், அவர் வல்லவர், இதுவரைக்கும் போதுமானவராக இருந்து நம்மை மறவாமல் நினைத்து பாதுகாத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ண எல்லாரும் வாய்கள் திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். நீ செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் நினைத்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்கள் மூடி இருக்கட்டும். ஆமென். ஆராதனை வேளையில் இந்த காலை நேரத்தில் கர்த்தரை பார்த்து நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகட்டும். சில காரியங்கள் நீங்கள் நினைத்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த காரியத்தை நான் எவ்வளவு முயற்சி செய்தும் அது நடக்கவில்லை என்று சொல்லி கலங்கி நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்களை மறவாதவர், கர்த்தர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர். அவர் கூட இருந்து பக்குவமாய் பத்திரமாய் அவர் நம்மை பாங்காய் நடத்தி வழியில் அழியாமல் நம்மை பாதுகாக்கிறவர். கண்களை மூடி அப்படி ஆண்டவர் ஆமென் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா. இந்த காரியத்தை கர்த்தரால் நடப்பிக்க கூடும், இந்த காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க அவர் வல்லமை உள்ளவர். இந்த காரியம் அது ஜெயமாய் முடியுமா என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த காரியத்திலே ஜெயத்தை ஆண்டவர் உண்டு பண்ண குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதால் வரவழைப்பவரே. கரங்களை உயர்த்தி எல் ஷடாய், ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதால் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். நீங்க சத்தத்தை உயர்த்தி பாருங்க. என்னால் ஒன்றும், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். கண்களை மூடி ஆண்டவரே, எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் வேண்டும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு நாங்கள் நம்பி வந்திருக்கோம். கர்ப்பம் செத்து போன நேரத்தில் ஆண்டவரால் உதவி செய்ய முடியும்னு சொன்னான். செத்து 4 நாள் ஆன பிறகும் தேவனால் கிரியை செய்ய முடியும் என்று சொன்னால் உங்களுக்கு அவர் கை தூக்கி விட அவர் கிருபையுள்ளவராக, அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். We just surrender ourselves in the presence of the Lord. என்னால் ஒன்றும் கூடாதென்று இல்லை, உம்மால் எல்லாம் கூடும் என்று, உம்மால் எல்லாம்
செய்ய முடியும் ஆண்டவரே. எனக்கு கைப்பிடித்து நடத்துகிறவன் நீங்க தான் அப்பா. நம்பு விட்டே உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளோட நிந்தையை மாற்றினவர், அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். கரங்களை உயர்த்தி என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நம்பியுள்ளேன். எல்ரோஹி என்னை காண்பவரே, எல்ரோஹி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி பாடுவோம். எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். உங்க சத்தம் மாத்திரம் உயர்ந்து பாருங்க. என்ன கூடாதென்று என்னை தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனங்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பூரண சமாதானம் இந்த வேளையில காத்துக்கொள்ள கிடையாது. ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலின் செட்டைகளில் நின்று வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக, நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்பொழுது நிறைவான பலன் ஒவ்வொருவர் மத்தியில் இறங்கி வருவதாக. இப்பொழுது நிறைவான ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம்
ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. கடங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். எந்த நடக்கலவா, எந்த நடக்கலவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஒரு விஷயம் கடைசியாக, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை விட்டேன். முழு மனதோடு நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீடிய பொறுப்பெடுத்து வழி நடத்தும். மீதியான ஒவ்வொரு நேரமும் கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த வேளையில் கூட நாம் இந்த நாளிலே தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாவருமாய் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நம் செபிக்கலாம். எங்கள் பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவராயிருக்கிறீர். இந்த நாளில் கூட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் வேளையில் தேவ செய்தியை கொடுக்க கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்ன கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தாவே நாங்கள் இன்னும் முன்னேறி செல்லத்தக்கதான நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு வானத்தில் இருந்து நீர் எங்களுக்கு அனுப்பி தருவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை அடிமையினுடைய வாயிலே நீங்கள் அருளுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தின் நிழலினால் மறைத்து என் தேவன் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாய் இருக்கவில்லை. ஏன் அவருடைய வருகை தாமதமாகிறது என்று சொல்லி நமக்குள் நிறைய கேள்வி. உலகத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு என்ன உண்டுங்க? உபத்திரவம் உண்டு. இந்த உபத்திரவப்படும் பொழுதெல்லாம் நாம் நினைக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் எப்பொழுது வருவார், எப்பொழுது நான் அவரிடத்தில் போவோம் என்கிற ஏக்கத்தோடு கூட இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாய் இருக்கவில்லை. ஒருவரும் கெட்டு போகாமல், அல்லேலூயா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பிதான் அவர் என்ன செஞ்சிருக்காராம்? நம் மீது நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை பாருங்க, கீழே கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வர காத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறபடி அவருடைய வார்த்தைகள், அவர் சொன்னதான எல்லா அடையாளங்களும் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. தாமதிக்கிறார் என்று சொல்லி நாம் அசதியாய் இருந்து விடக்கூடிய இந்த காலம் அல்ல.
இந்த காலம் கடைசி காலத்திற்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் வருவார். எப்படி வருவாராம்? திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார். அப்படி வரும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? சபையை எடுத்துக்கொண்டு போவார். அல்லேலூயாம். ரகசிய வருகையில் சபையை என்ன செய்வாராம்? தம் பக்கமாய் எடுத்துக்கொள்ளுவார். அப்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே என்ன செய்வாங்களா? சரீரங்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட கல்யாண வீட்டிலே விருந்துக்கு ஆயத்தமாக்கப்படுகிற அந்த ஒரு 7 வருடம் நாம் என்ன செய்வோமாம்? அவரோடு கூட மத்திய ஆகாயத்திலே இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் 2வது வருகையாய் கர்த்தர் நம்மிடத்தில் வருகிறார் என்று சொன்னால் அவர் திருடன் வருகிற விதமாய் அல்ல, அவர் எப்படி வருவாராம்? வேதம் சொல்லுகிறது. சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனால் ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை தாமதிக்க காரணம் என்னவென்றால், எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பித்தான் அவர் இன்னும் தாமதமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ரகசிய வருகையிலே சபையும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த பூமியை விட்டு எடுபடுகிற காலம் வரும். அல்லேலூயா. அப்படி காலம் வருகிறதான வேளையில் அதற்கு பின்பு 7 வருடங்கள் கழித்து அவர் என்ன செய்வாராம்? பகிரங்கமாய் அவர் பூமிக்கு வருவார். அவர் எந்த இடத்துல வருவார் என்று வேதம் சொல்லுகிறது? வாசித்த வசனத்தில் வாசிங்க. அந்நாளிலே, எந்த நாளிலே? அவருடைய வருகையின் நாளிலே. அந்த 3ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்த நாளிலே அவருடைய பாதங்கள் எங்க வருமா? ஒலிவ மலையின் மீது கர்த்தருடைய பாதங்கள் வந்து நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒலிவ மலையிலே அவருடைய பாதங்கள் இருக்கும் பொழுது அந்த மலை மேற்கிற்கும் கிழக்கிற்குமாக நடுவாக என்ன செய்யுமாம்? பிளந்து வடப்புறமாகவும் தென்புறமாகவும் சாயும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் வருகை சாதாரணமாக இருக்காது. அவருடைய 2ஆம் வருகை மிகவும் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் ஒலிவ மலையிலே வந்து இறங்குகிறதை நம்மால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியுமா? நாம் இந்த பூமியிலே இருப்போமானால் அவருடைய வருகையை ஒலிவ மரத்திலே அவருடைய பாதங்கள் வைப்பதை சொல்லுங்களேன். யாரெல்லாம் இது இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? யாருக்குமே ஆசை இல்லையா? நாம் ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சபையோடு நாமும் போய் சபையாய் நாம் போவோமானால் இந்த காரியத்தில் என்ன செய்ய முடியாதுங்க? நம்மால் பார்க்க முடியாது. எவ்வளவு டிவி ஒளிபரப்பினாலும் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? பார்க்க முடியாது. ஆனால் நாம் எவரோடு கூட அந்த நாளிலே நாம் வருவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க. அந்த 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அல்லேலூயா. தேவரீர் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் வருவார். அவரோடு கூட என்ன செய்வாராம்? எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அப்படி என்றால் அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே சபையாகிய விசுவாசிகள் யாவரும் அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவருடைய வருகை மிக பகிரங்கமாய் இருக்கும். சாதாரணமாய் அவர் வரமாட்டார். முதலாவது அவருடைய வருகை எப்படி இருந்தது? ஒரு சிறு பிள்ளையாய், ஒரு மனிதனுக்கு மனிதனாய், இரத்தமும் சதையும் உடையவராய் அவர் என்ன செய்தாராம்? இந்த பூமிக்கு வந்தார். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம்? நம்மை அழைக்கிறவராய், நம்மோடு கூட மனிதரோடு மனிதராய் வாசம் பண்ணுகிறவராய் இந்த பூமிக்கு வந்தார். இரண்டாவதாக அவர் வருகிற பொழுது சாதாரணமாய் அவர் வரமாட்டார். அவருடைய பாதங்கள் எங்கே வந்து நிற்குமாம்? ஒலிவ மலையின் மீது வந்து இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வருகை நாளில் என்ன நடக்கும் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தால் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், ஆமேன் என்று சொல்லி இங்கு வேதம் சொல்லுகிறது. அவர் மேகங்களுடனே வருவார், எல்லாருடைய கண்களும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் என்ன செய்வாங்க? அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தால் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? அவரை பார்த்து புலம்புகிற ஒரு நாள் தான் அவருடைய வருகையினால். அல்லேலூயா. அவர் வருகை வரும்பொழுது அவர் சாதாரணமாய் வருவது இல்லை. அவர் எப்படியெல்லாம் வருவார் என்று சொல்லி ஒரு சில வசன ஆதாரங்கள் மூலமாய் நாம் இந்த நாளில் பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிற ராஜாவாய் இந்த பூமிக்கு அவர் வருவார். அவருடைய வருகை நாட்களில் அவரை குத்தின கண்கள் அவரை காணும், அவரை குத்தினவர்கள், அவரை ஏசினவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவருடைய எல்லாருடைய கண்களும் அவரை காணும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வருகிறார். எப்படி வருகிறாராம்? அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. அவர் நியாயாதிபதியாய், ஒரு ராஜாவாய் இந்த பூமிக்கு அவர் கடந்து வருகிறார். அவர் ராஜாவாய் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவரோடு கூட நாம் இருக்கிறவர்களாய் மாறணுமே தவிர அவரை பார்த்து புலம்புகிறவர்களாய் நாம் மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை ஒரு விசை ஆராய்ந்து பாருங்க. நாம் அவருடைய வருகையின் நாளில் எந்த நிலைமையிலே இருப்போம் என்பதை நம்மளுடைய மனசாட்சி நமக்குள் என்ன செய்யுங்க? பேசும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளில் உங்களின் பார்த்து நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்கள். இயேசு கிறிஸ்து ராஜாவாய் வரும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல நிற்பீர்கள்? எந்த இடத்துல நிற்பீர்கள்? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. அவர் ராஜாவாய் இந்த பூமிக்கு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், எல்லா யார் பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு ராஜாவாய்
பரிசுத்தவாய் அவர் வருகிற அந்த நாளிலே நீங்களும் நானும் எந்த இடத்திலே இருப்போம் என்பதை மாத்திரம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சிந்தனை நமக்குள் வருமானால் நாம் இப்பொழுது அவரோடு கூட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அவரோடு கூட நாம் இணைந்து ஜீவிக்கிறோமா, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில நாம் வாழுகிற இந்த நாட்களில் கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை நாம் இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உங்களுக்கும் உங்களுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இடைவெளி இருக்குமானால் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை விட்டு எடுபடுகிற நாளிலே நாம் கைவிடப்பட்டு போய்விடுவோம். அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்குமானால் அந்த அபிஷேகம் நம்மை மறுரூபமாக்குகிற அளவிற்கு நாம் அவரோடு கூட பரிசுத்தவான்களாய் நாம் வாழ வேண்டும். அதனால தான் வேதத்தில் நாம் வாசித்தோம், அவரோடு கூட யார், தேவரீரோடு கூட யார் வருவாராம், சகல பரிசுத்தவான்களும். சகரியா 14:5 கடைசியில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீரோடு பரிசுத்தவான்களும் கூட வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தம் வேறு எல்லா ஜனங்களை காட்டிலும் நாம் எப்படி இருக்கணுமாம், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அதனால தான் எஸ்தரை விதமாய் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம். சகல ஜனங்களுக்கும் இவருடைய பாடு என்ன இருக்குதாம், விகற்பமாக இருக்கிறது என்கிற வசனத்தை பாருங்க. 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 6 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது ஆமான் ஆகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள், அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது, அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறது இல்லை, ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆமான் அகாஸ்வேரு ராஜாவிடத்தில் விதமாய் சொல்லுகிறார், நம்முடைய நாட்டில் ஒரு சில ஜனங்கள் உண்டு, அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம், சிதறு இருக்கிறாங்க, எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. அகாஸ்வேரு ராஜாவுடைய ராஜ்யம் 127 நாடுகளிலும் இந்த யூதர்கள் என்ன இருக்காங்களா, சிதறுண்டு எல்லா இடத்திலும் பரம்பி இருக்காங்க. ஆனா இவர்களுடைய வழக்கங்கள் மற்றவருடைய வழக்கங்களுக்கு விகற்பமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் ஆண்டவருடைய வருகைக்கு, அவருடைய ரகசிய வருகைக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில இருக்கிற சகல ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வித்தியாசம் என்னவென்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்யணும். அப்பொழுதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளில் நாம் அவரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. சபை என்பது ஒவ்வொரு விசுவாசியையும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதர்களையும் சொல்லப்படுகிறது தான் சபை. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த பூமியில நடக்கிற உபத்திரவ காலங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்படி தப்பித்துக் கொள்ளும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, சகரியாவில் வாசித்தோம், தேவரீரோடு கூட சகல பரிசுத்தவான்களும் கூட வருவார்கள். அல்லேலூயா. அப்படித்தானே இருக்கு, சகல பரிசுத்தவான்களும் கூட வருவார்கள். கூட வருகிற பரிசுத்த
பரிசுத்தவான்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. யாரோட வர பரிசுத்தவான்களாய்? தேவனோடு கூட ராஜாதி ராஜாவாய் பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட வருகிற பரிசுத்த ஜனமாய் நாம் வாழ வேண்டும். சகல ஜனங்களுக்குள் நாம் இருந்தாலும், சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்மளுடைய செயல்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் விகற்பமாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி சிந்தனையில் நாம் இருக்கணும். அவரோடு கூட நாம் வாழுகிறவர்களாய் இருக்கணும். கர்த்தர் நம்மை அவ்விதமாய் இந்த நாட்களில் தேவன் என்ன செய்கிறாராம்? நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா. ராஜா வருகிறார். அந்த பிரபுக்களும் நியாயமாய் அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு ராஜா இந்த பூமியிலே வரப்போகிறார். அவர் சாதாரணமாய் வருகிறவர் அல்ல, நியாயம் தீர்க்கிறவராய் வருவார். அப்படி நியாயம் தீர்க்க அவர் ராஜாவாய் இந்த பூமியில வரும் பொழுது அவரை குத்தின கண்களும் அவரை பரிகாசம் பண்ணினவர்களும் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, புலம்புகிற கூட்டத்தில் நாம் இருப்போமா? அவரோடு கூட வருகிற கூட்டத்தில் நாம் இருப்போமா? நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை இப்பொழுது நமக்குள் ஒரு சிந்தனையை வைத்துக் கொள்ளுங்கள். நமக்குள் ஒரு கேள்வியை எழுப்புங்க. நாம் அவரோடு கூட வர ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் அவரை பார்த்து புலம்புகிறவர்களாய் நாம் மாறுவோமா? நாம் புலம்புகிறவர்களாய் மாறக்கூடாது என்றுதான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வழியிலே நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து இந்த பூமியிலே நாம் நடப்போமானால் அவருடைய சித்தத்தின்படி நம்மை எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஏனெனில் நமக்கு என்ன உண்டுங்க? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல. ஆவிக்குரிய போராட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் ஜெயிக்கிறவர்களாய் தேவன் நம்மை வைக்கிறார். ஏனென்றால் ஜெயம் பெற்ற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயத்தை ஆட்கொண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் என்ன செய்வோமாம்? ஆளுகையும் செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆளுகைக்கு தான் நாம் இந்த நாளிலே ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்தை கடைசியில் வாசிக்கிறோம். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வருவார். எப்படி வருவாராம்? ராஜாவாய் இருந்து ஞானமாய், வசனத்தை வாசிங்களே, ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியில நியாயத்தையும் நீதியையும் நடப்பிக்கிற தேவனாய் அவருடைய இரண்டாம் வருகை இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வருவார். அவர் வருகிறார். எதற்கு வரார்? ராஜாவாய், நீதியாய், நியாயாதிபதியாய் பூமியை நியாயம் தீர்க்க அவர் வருகிறார். அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பில் நாம் நின்று நியாயத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, அவரோடு கூட வருகிற பரிசுத்தவான்களாய் தேவன் நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் ஏசாயாவில் நான் வாசித்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். பாருங்க, பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. அவர் ராஜாவாய் இருந்தால் அவரோடு கூட வருகிற பரிசுத்தவான்கள் தான் பிரபுக்களாக துரைத்தனம் பண்ண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த துரைத்தனம் பண்ண அவரோடு கூட ஆளுகை செய்யத்தான் இந்த பூமியில கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்காராம்? அவரோடு கூட வாழும்படி, அவரோடு கூட நாம் நிலைத்து
நிலைத்திருக்கும்படி அவரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்து ஒரு நாளும் விசுவாச வாழ்க்கையில அசைக்கப்பட்டு போகாதபடி அவரோடு நிலைத்து நிற்க கர்த்தர் நமக்கு கிருபையை தர வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் அவர் எப்படி வருவார் என்றால், தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தானியேல் எழுதின தீர்க்க பாருங்க, அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அவரின் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அல்லேலூயா. அவர் முதல் வந்த வருகை பாலகனாய் என்ன செய்தாராம்? ஒரு குழந்தையாய், ஒரு மனிதனாய், அவர் சமாதான கர்த்தராய் அவர் வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாகவே வாழ்ந்து அவரோட கூட இருப்போமானால் நாம் அவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொண்டால் மாத்திரம்தான் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மரித்து போயிருந்தாலும், நாம் உயிரோடு இருந்தாலும், நாம் என்ன செய்யணுங்க? நம்மளுடைய சரீரம் சாவுக்கு ஏற்ற சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளுகிற ஒரு நேரம் ஒன்று உண்டு. அந்த சாவாமையை தரித்து கொள்ளுகிற அந்த நேரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த வைத்திருக்கிறதுனால் எது தெரியுமா? ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொட்டி பொழுதிலே நாம் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். அந்த மறுரூபமாக்கப்படுகிற நேரத்தில் நீங்களும் நானும் மரித்திருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும், அந்த மறுரூபத்திற்குள் நம்முடைய சரீரம் மாற வேண்டுமானால் இந்த பூமியில சகல ஜனங்களை பார்க்கிலும் நாம் எப்படி இருக்கணுமோ? வித்தியாசமாய், விகற்பமாய், ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாழ்க்கை வாழாமல் நான் இப்படித்தான் எல்லாரையும் போலதான் நான் வாழ்வேன் என்று சொன்னால் அவருடைய வருகைக்கு நம்ம போக முடியாது. தேவ சமூகத்தில் அவருடைய வருகையின் நாட்களில் அவர் முதலாவது எப்படி வருவாராம்? ராஜாவாய், நியாயம் தீர்க்க போகிறவராய், ஆளுகை தன்மை உடையவராய் அவர் வருவார். இரண்டாவது வேதத்தில் வாசிக்கிறோம், அக்கினி ஜுவாலையாய் அவர் வருவார். அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்குமாம்? அக்கினி ஜுவாலையாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அக்கினியாய் இந்த பூமிக்கு வருவார். அவர் சாதாரணமாய் வரமாட்டார். ராஜாவாய் அவர் சிங்காசனத்தை அமர்த்திக்க, சிங்காசனத்தை இந்த பூமியில் வைக்க அவர் வரும் பொழுது அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்குமாம்? அக்கினி ஜுவாலையாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 66. பாருங்க, நம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் அவர் எப்படி வருவாரா? அவர் எப்படி வருவாரா? அக்கினி ஜுவாலையோடு வருவார். அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் அவர் எப்படி வருவாராம்? ஒரே நாள் தான் வருவார், தனித்தனியாக வரமாட்டார். அவர் வரும் பொழுது ராஜாவாய் வருவார். ராஜாவாய் வருகிற அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையா இருக்கும். அல்லேலூயா. அந்த அக்கினி ஜுவாலையில் அவர் எப்படி வருவாராம்? அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடே வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் அவர் வருவார். கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட வழக்காடுகிற நேரம் வரும். அந்த வழக்காடுகிற நேரத்தில் நீ அவருக்கு முன்பாய் இருக்கக்கூடாது. வழக்காடுதல் நம்மோடு இருக்கக்கூடாது. நாம் அவரோடு கூட நிற்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாளில் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும்? நாம் ஏன் அவரோடு கூட இந்த நாட்களில் வாழ வேண்டும்? எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வந்தாலும் அவருக்காய் எல்லாவற்றையும் சகிப்பேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு அவருடைய நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றதின் நோக்கம் என்னவென்றால், அவர் அக்கினியோடு வரும் பொழுது அந்த அக்கினியோடு அக்கினியாய் நாமும் அவரோடு கூட வர வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் அவரோடு கூட வரணும்னு ஆசைப்படுறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லா மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவாராம். அந்த வழக்காடுதலுக்குரியவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு கூட அவர் வழக்காடும் பொழுது பிரபுக்களாய், துரைத்தனம் பண்ணுகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், உலகத்தில் இருந்து ஒரு வேறுபட்ட வாழ்க்கை நாம் வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இரண்டாவது நாளாய் இந்த பூமியை சிருஷ்டித்த நாளில் இரண்டாம் நாள் எதை சிருஷ்டித்தாராம்? கேட்கமா 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்களேன். எதை சிருஷ்டித்தார்? சமுத்திரத்தை, எல்லா ஜலத்தை என்ன செஞ்சாங்க? பாதி ஜலத்தை மேலே கொண்டு போனார். பாதி ஜலத்தை என்ன செஞ்சாராம்? இந்த பூமியிலே வைத்தார். பூமி முழுவதும் ஜலமாக இருந்தது. முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார். இரண்டாவது நாள் அவர் என்ன செய்தாராம்? ஜலம் இரண்டாக பிரித்தது. இது இங்க பூமியில் இருந்த ஜலம்தான் எங்க போனதுங்க? ஆகாய விரிவுக்கு போனது. ஆனால் பூமியில் இருக்கிற ஜலம் எப்படி இருக்குதாம்? எப்படி இருக்குது? அசுத்தமாய், உப்பு கரித்து எவ்விதமாயோ இருக்கிறது. ஆனால் வானத்திலிருந்து வருகிற மழை தண்ணீர் எப்படி இருக்குங்க? சுத்தமானதாய் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரித்தார். அதே போலதான் இந்த பூமியிலே ஜனத்தில் நின்று ஜனத்தை கர்த்தர் பிரித்திருக்கிறார். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி வாழணுமாம்? கர்த்தருக்கு ஏற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் அக்கினியாய், அக்கினி ஜுவாலையாய் அவர் வருகிறார். வேதம் சொல்லுகிறது, மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மல்கியா 3:2. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடம்பிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தை போலவும் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் அவரோடு நிலை நிற்பவன் யார்? அவர் எப்படி வருவாராம்? புடம்பிடுகிற, எதை புடம்பிடுகிற? எதை புடம்பிடுகிறாங்களாம்? வெள்ளியை புடம்பிடுகிற அக்கினியை போல் அவர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அக்கினியை போல வருகிற வேளையில் நாமும் அவரை போல மறுரூபமாக்கப்பட்டால் மாத்திரமே என்ன செய்ய முடியுங்க? அந்த வெளிச்சத்தை, அந்த அக்கினியை நாம் என்ன செய்ய முடியுங்க? பார்க்க முடியும். இந்த மாம்சத்தோடு இருக்கிறவர்களோடு அவர் வழக்காட வருகிறார். அந்த அக்கினியை பார்க்கும் பொழுது அந்த பூமியிலே கைவிடப்பட்ட ஜனங்களுடைய கண்கள் அவரை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் அக்கினி ஜுவாலை. எப்படி நம்ம இரும்பு வெல்டு வைக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? அந்த வெளிச்சத்தை நம்ம கண் என்ன செய்ய முடியாது? பார்த்து கொண்டே இருக்க முடியாது. ஒரு சின்ன வெளிச்சம் வரும்பொழுது நம்மளை அறியாமல் கண்களை மூடி விடுகிறோம். அப்படி என்றால் நம்ம ஆண்டவர் பூமியில் வரும் பொழுது அவர் புடம்பிடுகிறவனுடைய அக்கினியை போல வருவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அக்கினியை போல வரும் பொழுது நாம் நம்மளுடைய நிலைமை என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஆண்டவர் எப்படி வருவாராம்? யூதாவின் புஸ்தகம் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது.
ம் ம் பாருங்க, தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு அவர் என்ன செய்கிறாராம்? எப்படி வர்றாராம்? தனியாக வர்றதில்ல, ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆயிரமான பரிசுத்தவான்களிலே அருமையான விசுவாசிகளாகிய நாம் ஒருவராய் நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நிற்கிறேன் என்று சொல்ல முடிகிறவங்க இந்த வேளை நம்மளுடைய கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா சொல்வோமாம். அல்லேலூயா. இது பொய்யானதாய் அல்ல, பொய்யான வாக்குறுதியும் அல்ல. நிச்சயமாய் கர்த்தர் அந்த ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் நம்மையும் வைத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாய் அவர் எதற்காக வருகிறார், எப்படி வருகிறார் என்றால், ஓசியாவின் புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். விவாகத்திற்கென்று நியமித்துக் கொள்ளுவாராம். அவர் எதற்காக வருகிறார்? மணவாளனாய் வருகிறார். மணவாளன் வந்து மணவாட்டியை நித்திய விவாகத்திற்கென்று நம்மை ஏற்படுத்தி கொண்டவராய் அந்த நாளிலே அவர் வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 25:31. அன்றையும் மனுஷகுமாரன் தன் மகிமை புரிந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாய் இருக்கும் என்று வேதம் சொன்னது. அடுத்தது அந்த அக்கினி ஜுவாலை மகிமையாய் இருக்கும். யாருக்கு மகிமையாய் இருக்குமாம்? தள்ளிவிடப்பட்டவர்களும் கைவிடப்பட்டவர்களுக்கு அக்கினி ஜுவாலையாகவும், ஆயிரமான பரிசுத்தவான்களுக்கு அந்த சிங்காசனம் எப்படி இருக்குமாம்? மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அது 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அல்லேலூயா. அவர் மகிமையாய் வருகிறதை கூட வருகிற ஆயிரமான பரிசுத்தவான்களுக்கு மகிமையாயும், இந்த பூமியிலே இருக்கிற கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு அது எப்படி இருக்குமாம்? புலம்பலாகவும் இருக்கும். அல்லேலூயா. அவர் வரும் பொழுது மகிமையை பார்க்க முடியாதபடி ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? அவரை கண்டு புலம்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 16:27 விதமாய் வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்க அவனவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்க அவர் மகிமையாய் இந்த பூமிக்கு வருவார். அல்லேலூயா. அவர் எப்படியெல்லாம் வருவாராம்? ராஜாவாய், நியாயம் தீர்க்கிறவராய், நியாயாதிபதியாய் முதல்ல வருவார். இரண்டாவதாக அவர் எப்படி வருவாராம்? அக்கினி ஜுவாலையாய் வருவார். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வருவார். அது மாத்திரமல்ல, அவர் மணவாளனாய் வருவார். அடுத்தது மகிமையோடு வருவார். ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் கண்டிப்பா என்ன செய்யுங்க? நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் அவர் வருவார் என்கிற வார்த்தை 318 முறை வருகிறது. எத்தனை முறை வருதுங்க? 318 முறை வருகிறது. சராசரியா ஒவ்வொரு வசனங்களுக்கு கீழாக அவர் வருவார் என்று சொல்லி நாம் போட்டுவோமானால் 25 வசனத்திற்கு ஒரு முறை அவர் வருவார் என்கிற வார்த்தையை என்ன செய்யுங்க? போடலாம். அப்படி என்றால் அவருடைய வருகை உண்மை. அவர் வருகை ஒரு நாளும் பொய்யாகாது. அல்லேலூயா. அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள்
எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் சபையை எடுத்துக்கொள்ளப்படுவதும் சபையோடு கூட அவர் இந்த பூமிக்கு வருவதும் கண்டிப்பாய் இந்த பூமியில் நிறைவேறும். அல்லேலூயா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதிக்கவில்லை. எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பித்தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, அவர் அமைதியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அமைதி ஒரு நாளும் என்ன செய்யாதுங்க, அமைதியாக இருக்காது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவார். அவர் வரும் பொழுது, பகிரங்கமாய் அவர் வரும் பொழுது, அவரோடு கூட வர நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமோ என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அந்த நாட்களில் நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, அவரோடு கூட இருக்கலைன்னு சொன்னால், அவரோடு கூட நம்ம வரலைன்னா நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நம்மளுடைய வெள்ளியை என்ன செய்வார்களாம், தெருக்களிலே எறிந்து விடுவார்கள். அவளுடைய பொன் வேண்டா வெறுப்பாக இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே ம் 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 பாருங்க, இந்த பூமியில் ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்காமல், இந்த பூமியில் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வெள்ளியையும் பொன்னையும் வீட்டையும் இடத்தையும் நம்மளுடைய சுய சம்பாதனையும் இதெல்லாம் வேண்டாம் என்று நான் சொல்லலை. இதற்காகவே நம்ம பிரயாசப்பட்டோமானால் அவருடைய வருகை நாட்களில் இந்த வெள்ளி எங்கே போகுங்க, எங்கே போகும்? உங்கள் பொண்ணு உங்களுக்கு எப்படி இருக்குமா, வேண்டா வெறுப்பாக இருக்கும். இப்பொழுது பொண்ணுக்காகவும் வெள்ளிக்காகவும் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய பிரயாசங்கள் முழுவதும் செலவு செய்கிறோம். நாம் இந்த நாட்களில் அதற்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாட்களில் செலவழித்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய இந்த பூமியில் வாழுகிற ஒரு வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய பிரயாசங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்க, அவரை தேடாமல், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல், அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து அதன்படி கீழ்ப்படிந்து நடக்காமல் நாம் என்ன செய்கிறோங்க, நம்மளுடைய மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையின் நாளில் அந்த வெள்ளியை நாம் வீசுவோம். அந்த பொன் நமக்கு வேண்டா வெறுப்பாக இருக்கும். அந்த நாள் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அதனால் தங்கள் ஆத்துமா திருப்தியாக்கவும் முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்க வேண்டுமானால் இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இதற்கு ஒரே ஒரு உதாரணமாய் ஒருவரை சொல்லி நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இந்த வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த வாழ்க்கை வாழணுமா? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் என்ன செஞ்சிருக்கான், அவன் காணப்படாமல் போனான். அல்லேலூயா. அவன் ஏனோக்கு இயேசுவோடு சஞ்சரித்தான். அவன் வாழ்ந்த காலம் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையானவன் ஏனோக்கு. அந்த காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னவன் தான் யாருங்க, ஏனோக்கு. அந்த வார்த்தை யூதா எழுதின நிருபத்தில் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களின் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகைகளின் நிமித்தமும் அவர்கள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு அவர் என்ன செய்கிறாராம்,
அல்லேலூயா. அவர் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட வருவார். அப்படி என்றால் 7 ஆதாமுக்கு ஏனோக்குக்கும் 7 தலைமுறைகள் தான். அந்த 7ஆம் தலைமுறையில் இருந்த ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், மரணத்தை காணாதபடி எடுத்து கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இந்த நாட்களில் அப்படியாக மரணத்தை காணாதபடி அவரோடு கூட போக வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட நாம் என்ன செய்யணுங்க? வாழ கற்றுக்கொள்ளணும். இப்போ ஆதாம் ஏவாளும் தேவனை தரிசித்தவர்கள். பாவம் செய்த பிறகு தேவனை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லலை. ஆனால் அதற்கு பின்பாக 6 தலைமுறையிலும் அவர்கள் தேவனை பார்த்தார்கள் என்று சொல்லலை. ஆனால் 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு அவரோடு கூட சஞ்சரித்தான். இந்த நாட்களில் பாவம் இந்த பூமியில் அதிகமாக இருக்கலாம். பாவத்தை விட்டு நம்மளால் விலக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஏனென்றால் நம்ம பார்க்கிறது எல்லாமே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற இந்த பாவத்தை நாம் தள்ளிவிட்டு அவரோடு கூட நாம் இருப்போமானால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் எப்படி வருவார்? ராஜாவாய் வருவார், அக்கினி ஜுவாலையாய் வருவார், மணவாளனாய் வருவார், 1000 பரிசுத்தவான்களோடு வருவார், மகிமையோடு வருவார். இந்த மகிமையோடு வருகிற தேவனோடு கூட வர நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏனோக்கை போல இயேசுவோடு கூட நாம் நடக்க வேண்டும். அவரோடு கூட அவர் பாருங்க 365 வருடம் பூமியில் இருந்தால் அதில் 65 வருடம் அல்ல, மீதி 300 வருடமும் இயேசுவோடு நடந்தார். அதே போல தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் வரைக்கும் அவரோடு நடந்து அவருடைய பரிசுத்த வாழ்க்கை நாமளும் வாழ்ந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட திரும்பி வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. யாவரும் முழங்கால் படியிடலாம்.